ஒரு பொருள் காணப்படவில்லை. இல்லாமை என்ற இந்த நிலைமையில் பதார்த்தமோ சக்தியோ குறைந்தது காலமோ காணப்படவில்லை. அந்த பௌதீக அதீத விளக்கத்தின்படி பதார்த்தம் சக்தி காலம் என்பன யாவும் அப்போது இருக்கவில்லை. இந்த உண்மையானது நவீன பௌதீகவியலினால் அண்மை காலத்திலேயே கண்டுபிடிக்க முடிந்த போதிலும் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் இதனை குறிப்பிட்டது. வானியல் பற்றிய விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிராத 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரபஞ்சத்தின் விரிவு பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. மேலும் வானத்தை நம் சக்திகளை கொண்டு நாம் அமைத்தோம். நிச்சயமாக நாம் பரந்த ஆற்றல் உடையோராவோம். இங்கு குறிப்பிடப்படுகின்ற சமாவ் என்ற சொல்லானது அல் குர்ஆனின் பல இடங்களில் வெளி பிரபஞ்சம் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வசனத்திலும் குர்ஆன் அக்கருத்தில் பயன்படுத்தியுள்ளதை அவதானிக்கலாம். அதாவது பிரபஞ்சம் விரிவடைந்து செல்கின்றது எனும் கருத்தை அது முன்வைக்கின்றது. பிரபஞ்சமானது ஒரு மாறா இயல்புடையதும் அறிய முடியாத ஆரம்பத்தை கொண்டதும் ஆகும் என்பதே 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை நிலவி வந்த ஒரே கருத்து. எனினும் நவீன தொழில்நுட்பத்தினை கொண்டு பெற்ற ஆய்வுகளினதும் அவதானங்களினதும் முடிவு பிரபஞ்சமானது தொடக்கத்தினை கொண்டதும் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டிருப்பதுமாகும் என குறிப்பிடுகின்றது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரஷ்ய பௌதீகவியலாளரான அலெக்சாந்தர் ஃப்ரைட்மேன் என்பவரும் பெல்ஜிய பிரபஞ்சவியலாளரான ஜோர்ஜ் லெமேட் என்பவரும் பிரபஞ்சம் தொடர்ச்சியான இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை கோட்பாட்டு ரீதியாக முன்வைத்தார்கள். இவ்வுண்மையானது மற்றொரு அவதானிப்பு தரவு மூலம் 1929இல் நிரூபிக்கப்பட்டது. எட்வின் ஹபிள் தொலைநோக்கி ஒன்றினூடாக வானை அவதானித்த போது நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலமும் தொடர்ச்சியாக ஒன்றிலிருந்து ஒன்று விலகி அசைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு அங்கமும் ஏனையவற்றிலிருந்து விலகி தொடர்ந்து அசையும் போது இயல்பாகவே பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து பல வருடங்களாக பெறப்பட்ட அவதானிப்புகளின்படி பிரபஞ்சமானது தொடர்ந்து விரிவடைகின்றது என்பது நிரூபணமாகி உள்ளது. இது பற்றி யாருமே அறிந்திராத காலத்தில் தான் அல் குர்ஆன் இவ்வுண்மையை தெளிவுபடுத்தியது. அல் குர்ஆன் சூரியனையும் சந்திரனையும் குறிப்பிடும் போது அவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு சுற்றுப்பாதையிலேயே அசைகின்றன என்கின்றது. இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். வட்டவரைக்குள் ஒவ்வொன்றும் இயங்குகின்றன. இன்னும் ஓர் வசனத்தில் சூரியன் நிலையானதன்று, அது ஓர் உறுதியான சுற்றுப்பாதையில் அசைந்த வண்ணம் உள்ளது என்பதை பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. இன்னும் சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது. இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனுமாகிய இறைவன் விதித்ததாகும். இவ்வுண்மையை வானியல் அவதானங்களினால் எமது காலப்பகுதியிலேயே கண்டுபிடிக்க முடிந்தது. வானியலாளர்களது கணிப்பீட்டு முடிவுகளின்படி சூரியனானது மணிக்கு 7,20,000 கிலோமீட்டர் எனும் அதிவேகத்தில் வெகா எனும் உடுவின் திசையில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. இக்குறிப்பிட்ட பிரதேசம் சூரிய முகடு என அழைக்கப்படுகின்றது. அதாவது சூரியன் அண்ணளவாக ஒரு நாளைக்கு
17,02,80,000 கிலோமீட்டர் தூரம் தனது பாதையில் முன்னேறுகிறது. சூரியனுடன் ஏனைய கோள்களும் உப கோள்களும் சூரியனின் ஈர்ப்பு சக்திக்கு உட்பட்டு ஒரே தூர இடைவெளியில் பயணிக்கின்றன. அத்துடன் பிரபஞ்சத்தில் உள்ள ஏனைய உடுக்களும் திட்டமிட்ட முறையில் அசைந்த வண்ணம் உள்ளன. முழு பிரபஞ்சமும் பாதைகளாலும் சுற்றுவட்ட பாதைகளாலும் ஆனதென்பதை பின்வரும் அல் குர்ஆன் வசனம் காட்டுகின்றது. பாதைகளுடைய வானத்தின் மீது சத்தியமாக, பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 200 பில்லியன் உடுக்களை கொண்ட சுமார் 200 பில்லியன் உடுக்கூட்டங்கள் உள்ளன. அவற்றில் பல உடுக்களுக்கு கோள்கள் உண்டு, கோள்களுக்கு உபகோள்கள் உண்டு. இவை யாவும் திட்டமான ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்றன. அமைதியாகவும் சரியான ஒழுங்கிலும் பல கோடிக்கணக்கான வருடங்களாக அவை தமது வட்ட பாதையிலேயே நீந்திக் கொண்டிருக்கின்றன. அதுபோலவே வால் நட்சத்திரங்களும் தமக்கேயுரிய பாதையில் வலம் வந்த வண்ணம் உள்ளன. வான்வழி ஆகாயத்தில் காணப்படும் பொருட்களுக்கு மாத்திரமே உரியதன்று. பால்வழி மண்டலமும் அண்டவெளியில் முறையான ஒழுங்கில் மிக வேகமாக சுற்றுவட்ட பாதையில் இயங்கி வருகிறது. இவற்றின் இயக்கத்தின் போது ஒன்றையொன்று மோதிக்கொள்ளவோ முந்திக்கொள்ளவோ மாட்டாது. நிச்சயமாக அல் குர்ஆன் இறக்கப்பட்ட போது இன்றுள்ள வானியல் அறிவோ தொலைநோக்கியோ தொழில்நுட்பமோ பல மில்லியன் கிலோமீட்டர் அப்பால் உள்ள பிரபஞ்சத்தை அறியும் கருவிகளோ காணப்படவில்லை. ஆகவே அல் குர்ஆன் கூறிய பாதைகள் சுற்றுவட்டங்கள் அக்காலத்தில் விஞ்ஞான ரீதியாக நிரூபிப்பது அசாத்தியமானதாகவே இருந்தது. அவ்வாறான காலத்தில் இவ்வுண்மையை அல் குர்ஆன் எமக்கு எடுத்துக் காட்டியது. அது அல்லாஹுவின் வார்த்தை என்பதற்கு சிறந்த ஆதாரமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வானின் அமைப்பை கூறுவதன் மூலம் எம் கவனத்தை வெகுவாக ஈர்க்கின்றான். இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான கூரையாக அமைத்தோம், எனினும் அவர்கள் அவற்றிலுள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகின்றார்கள். இந்த உண்மை 20ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட விஞ்ஞான ஆய்வின் பலனாக நிரூபிக்கப்பட்டது. புவியைச் சூழ உள்ள வளிமண்டலம் உயிர் வாழ்க்கையின் தொடர்ச்சிக்கு மிகவும் துணை புரிகின்றது.